இப்போ வந்து நம்ம குழிக்குள்ளே வந்து மார்க் பண்ண போகிறோம். அஸ்திவாரத்துக்குள்ளே வந்து ஃபவுண்டேஷன் மார்க்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மூலமட்டம் திருப்பணும். மூலமட்டம் ஏற்கனவே நம்ம திருப்பி அளவுகள்லாம் நூல்லாம் கட்டி தான் ஏற்கனவே இது பண்ணோம். இன்றைக்கி வந்து அதெல்லாம் செக் பண்ண போகிறோம். திருப்பியும் மூலமட்டங்கிறது எல்லா ஸ்டேஜ்லையும் பார்க்கணும். ஒரு சிலர் பேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 6 இன்ச்சு போயிடுச்சிங்க, 5 இன்ச்சு போயிடுச்சிங்க அப்படிம்பாங்க. அது வரக்கூடாது. அப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மூலமட்டங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அன்றைக்கி வந்து அன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் 8.5 அடி வச்சு ஒரே அப்செட் எடுத்து 2 பாயிண்ட்டையும் கட்டணும். அந்த 8.5 அடி இருக்கான்னு பார்க்க போகிறோம். 8.5 அடி அந்த பிடிக்கிற இடத்துக்கு ஒரு மார்க் பண்ணியிருந்தோம். ஒரு கை வச்சுருக்காரு பாருங்க, அந்த பெருக்கல் மார்க் அந்த இடத்துல தான் வச்சு பிடிக்கணும், வேறு எங்கேயும் பிடிக்க விடாது. அங்கே போங்க, அந்த இடம் 8.5 கட்டுங்க. நான் தாண்டிக்கிறேன். இது மாதிரியே காம்பவுண்டில் ஏற்றாப்புல காம்பவுண்டில் வந்து ஒரு மார்க் இருக்குது. ஓகே, இந்த நூல் இன்னும் கொஞ்சம் ஏற்றி கட்டணும். இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க, இந்த நூலுக்காக ஏற்றுங்க. டேப்பை கொடுத்துட்டு ஏற்றுங்க. ஏன்னா இந்த நூல் மட்டும் இருந்தால் தான் மூளை மட்டும் பார்க்க ஈஸியாக இருக்கும். டைட்டாக கட்டுங்க. இல்லை இந்த அளவு தான். இந்த நூல் அந்த நூல் டச்சு தான். இன்றைக்கி ஒரு அரைஞ்சி இருந்துச்சு. இப்போ தான் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோ டைட்டாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணலாமே. எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கா அந்த அளவுக்கு மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். போதும். இந்த நூல் தாங்க போதும். அங்கெல்லாம் இடிக்குது அந்த நூல்லாம். ஓகேங்க சார். ஒரு நூல் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அடியில் ஒரு கல்லை போட்டு இது பண்ணுங்க. ஓகேங்க சார், கரெக்டாக வந்துச்சு. எட்டே கால் ஓகே. இப்போ வந்து இந்த இதில் வந்து இங்கே ஒரு ஆணி போட்டிருக்கோம். அதே மாதிரியே ஆப்போசிட்டு அந்த ட்ரைனேஜ் கட்டையில் ஒரு ஆணி போட்டிருக்கோம். அந்த இதுக்கு நூலை பிடிச்சி கட்டுங்க. எனக்கு இதை கட்டியாச்சு. அது ஒரு நூலை ஓட்டி கட்டுங்க. அந்த அணிக்கு கட்டுங்க. நூல் கவுண்ட் இல்லை ஒன்றும் இல்லை, நூல் வச்சுக்கிறீ, நீங்கள் அவசரப்படாத. கிழக்கு மேற்கு நூல் எல்லாமே மேலே, தெற்கு கிழக்கு நூல் எல்லாம் கீழே. மாறி இருந்தால் அவுத்து மாற்றி கட்டிடுங்க. சிக்கிச்சு, ஒரு நிமிஷம். அதை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த நூல் வந்து அந்த ட்ரைனேஜோடைய செவுத்தில் வந்து ஒரு ஆணி போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த எண்டில் வந்து அந்த காம்பவுண்ட் உள்ள ஒரு ஆணி போட்டிருக்கோம். அதுக்கு இழுத்து கட்டி பார்த்துட்டு, ஏன்னா இது வண்டி வந்துகிட்டே இருக்கும் பாதியில், அதனால் வந்து மடக்கிறதுக்காக இங்கே ஒரு கம்பி ஒன்று அடித்து அதில் டச் ஆகுதான்னு பார்த்துருக்கோம். டச்சு தான் ஆகணும், ரொம்ப இதுவாகக்கூடாது. ஒரு நூல் இருக்குது, மூலமட்டம் செக் பண்ணிக்கலாம். மடக்கி கட்டுங்க. இதில் வாங்க, அவுத்துட்டு மடக்கி கட்டிட்டு மூலமட்டத்தை போடுங்க. இதுக்கு ஃபுல் டைட்டு தானே? சரி, இந்த நூலுக்கு இந்த நூல்லாம் தூக்கி கட்டுங்க. தூக்கிட்டீங்க. டைட்டாக கட்டணுங்க. இப்போ இந்த நூல்லாம் மேலே மிஸ்திரி மாற்றி கட்டுங்க. மேலே கீழே இருந்தால் மாற்றி கட்டுங்க. கிழக்கு மேற்கு நூல் மேலே, தெற்கோடக்கு நூறு கீழே. ரொம்ப மேலே ஏற்றுறீங்களா? எப்போவுமே நூல் கட்டுறது கான்செப்ட் எப்போவுமே ஒரு ஆக்சிஸ் வந்து மேலேனா எல்லா நூலும் அந்த ஆக்சிஸில் மேலேயே இருக்கணும். இன்னொரு ஆக்சிஸ் வந்து கீழேனா எல்லா நூலும் கீழே இருக்கணும். வலைப்பின்னல் மாதிரி போச்சுன்னா அந்த நூல் அமுத்துறதுலேயே எரர் வரும். தெரியாது, இங்கே எஜ்ஜில் கரெக்டாக இருக்கும், நூல் அமுத்துறதுலேருந்து அங்கே மாறி இருக்கும். தூக்குண்டோட வந்து மாறி போகும். அப்புறம் என்னடா அரைஞ்சி போச்சு ஒரு இஞ்சி போச்சுன்னு பார்த்தோம்னா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு இதை முதல்ல நம்ம சரியாக கட்டிக்கணும். என்றைக்குமே ஃப்ரீயாக இருக்கணும். ஆமாம், அந்த அரை இஞ்சுக்குள்ளே இல்லை லேசாக டச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஆனால் வலைப்பின்னல் மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னலில் தான் கிடக்கும். தெரியாது, டைட்டில் வந்து அரை இஞ்செல்லாம் மாறும், ஒரு இஞ்செல்லாம் மாறும். டைட்டாக இருக்கா மிஸ்திரி? இப்போ எல்லா நூலையுமே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு நூல் எல்லாத்தையும் மேலே, தெற்கு வடக்கு நூலெல்லாம் அந்த நூலுக்கு கீழே வர மாதிரி கட்டியாச்சு. அப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கு ஒன்று மேலே ஒன்று ஏறாமல் பின்னல் வராமல் இருக்கும். இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். கை வைக்கிற பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு விரல் கேப் இருக்கணும். இல்லைனா இப்போ இதில் மேலேயும் அங்கே போய் கீழேயும் மேலேயும் மறைச்சின்னா பின்னல் ஆகிடும். அது
அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நூல் கட்டுறதுல வர தடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம நூல் கட்டுவோம். ஒரு பக்கமாக இருக்கிற நூல் அனைத்தையும் ஒரு கீழேயோ மேலேயோ ஃபிக்ஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கணும். எங்கள் சைட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த டைரெக்ஷன் வந்து கிழக்கு, இந்த டைரெக்ஷன் வந்து தெற்கு வடக்கு. கிழக்கு மேற்கு வந்து மேலே கட்டிட்டோம், தெற்கு வடக்கு நூலுக்கும் மேலே. தெற்கு வடக்கு நூல் அதனால் எல்லா நூலுக்கும் கீழே இருக்கும். பார்க்கும்போது நல்லா இந்த கேப்பு மெயின்டைன் ஆகும். ரொம்பவும் கேப் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கேப் இருந்தால் போதும். அப்போ மூலமட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா இதையும் சரி பண்ணி டைட்டாகவும் இருக்கணும். நூல் வந்து ரொம்ப தொலைன்னு லூஸாக இருந்ததுன்னா செட் ஆகாது, டைட்டாக இருக்கணும். டைட் இருந்தால் தான் நமக்கு வந்து தூக்குண்டு விடும்போது அளவில் கரெக்டாக குத்தும். லூஸ் இருந்ததுன்னா காற்றுல ஆடிட்டு அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இதை சரி பண்ணிட்டோம். இந்த அளவுகள் வந்து எட்டைகள் அடி வச்சு பார்த்துக்கிட்டோம். இந்த பாயிண்ட்டை கர்னராக வச்சு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த 2 நூலையும் வச்சு மூலமட்டத்தையும் ஒரு தடவை உறுதி பண்ணிக்க போகிறோம். டேப் எடுங்க. வாங்க வாங்க இங்கே வாங்க. இங்கே எப்படிங்க இதுலேருந்து பார்த்தோம். இந்த 2 நூல் பார்த்துரும். இதை பார்த்துக்கலாங்க சார். ஒரு அடி எப்படி? இனிமேல் இந்த நூல் தான் 2 தான் கணக்கு. ஒரு எல்லாம் எப்படிங்க மஞ்சள் நூல் எப்படிங்க? இதில் எப்படி? இதுக்கு நேரம் எப்படிங்க? அவங்க என்ன வெட்டிகிட்டு இருக்கிறாங்க? நல்லா டைட்டாக பிடிக்கணும். இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இங்கே வாங்க, இங்கே வாங்க. இங்கே இருக்கு. சட்னாவுடைய ஓடு குழியில் ஒரு மூட்டை கட்டா. ஆமாம் சார். ஒரு அடி சார், ஒரு அடி. ஒரு அடியில் ஏன் பிடிக்கிறாங்க தெரியுதா? வளையத்தை வந்து கரெக்டாக பிடிக்க முடியாது எழுத்துங்கிறதுனால நம்ம ஒரு அடியில் பிடிச்சிக்கிறோம். சரிதானே? ஒரு சிலர் வளையத்திலே பிடிச்சிப்போம் அப்படிம்பாங்க. பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கலாம். நம்ம சரி எரர் இல்லாமல் இருக்கட்டுமேன்ட்டு ஒரு அடியில் பிடிக்கிறோம். அதனால் இங்கே ஒரு அடி சேர்த்துக்கிறோம். இதை வந்து கணக்கில் எடுத்துக்கணும். முப்பத்தி 31 டைட் பண்ணுங்கள். ஓகே. 31 ஓகே. இப்போ வந்து அந்த பக்கம் போயிட்டு நீங்கள் எங்கேயே பிடிங்க. நீங்கள் நம்ம இங்கே போவோம் மிஸ்ரு. 41 அடி. 41 அடி கரெக்டாக குழியோடைய இதில் வருது. ஏனியில் தான் நிற்கணும். ஒரு ஊசி மட்டும் கொடுமா. பிடிச்சிக்கணும். ஓகே 41 அடி ஓகே. நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வாங்க. நம்ம தான் அங்கே போகணும் மிஸ்டர். போயிடலாங்களா? எடுத்துருங்க போங்க. நீங்கள் இங்கே வாங்க. இங்கே ஒரு ஊசி இருக்குது. ஏன்னு நின்று கரெக்டாக பிடிக்கணும். நீங்களும் இங்கே வாங்க. அவர் எப்படி பிடிக்காது அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டு அங்கே கம்பியில் இழுத்து தான் கட்டணும். ஒரு நூல் வித்தியாசம் இருந்ததுல அதை இப்போ இந்த 50ல் சரி பண்ணி தான் டைட் பண்ணிக்கணும். சரியாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா டைட் பண்ணிக்கணும். அங்கேருந்து பிடிச்சோம்னா அந்த நூலை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அடி பிடி. புஷ்டியா கரெக்டாக வருது சார். டேபிள் லூஸாக இருக்க மாதிரி இருக்கு. டைட் பண்ணி பிடிங்க. சார் டைட்டாக டைட்டாக இருக்கா? ஓகேவா? ஓகே சார், நம்மளுக்கு ஓகே. ஓகே. என்னாச்சு? கிட்ட இருக்குங்க சார். ஃபைனலி வருது. என்ன யோசிக்கிறீங்க? 2 பேரும் என்ன பண்ணிக்கிறீங்க? ஓகே ஓகே சார். வந்து அக்யூரேட்டாக இருக்குது. கிரிட்டில் செக் பண்ண போகிறோம். ஏற்கனவே ட்ராயிங்கில் எழுதிலாம் வச்சுருக்கோம். அது இந்த எழுதியிருக்கிறது தான் நம்மளுக்கு அளவு. ஓகேவா? 18 அடி 9 அங்கலாம் மிஸ்ரே. சுத்தியில் கொடுப்பா கொஞ்சம். ஓகே சார். அங்கேயே நீ அங்கேயே பிடிச்சிங்க. அடுத்த அளவு பாருங்கள். இது மட்டும் அப்புறம் கட்டிக்கலாம் அன்னைக்கு மாதிரியே. அடுத்த அளவு சொல்லுப்பா. அது இல்லை, இங்கே பாருங்க. இந்த கிரிட்டு பார்க்குறோம். 35 9 பாருங்க மிஸ்ரே.
ஓகே சார். அது பார்த்துங்க. 35 9. 34 9 அளவு, ஒரு அடி சேர்த்து 35 9. அவுட்டர் அளவு சொல்லுங்கள். 42 9. 41 9 இருக்குது. 42 9 அளவு சார். ஒரு 2 இன்ச்சு வரும். வரணும். இது புதுசாக அடித்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அப்படியே நிமித்திட்டா சரியா போயிருங்க சார். நிமித்திக்கலாமா? இப்படி நிமித்தி விடுங்க சார். கொஞ்சம் அங்கே போகணும், இன்னும் கொஞ்சம். ஓகே சார், கரெக்டாக இருக்குது. 42 9. பாயிண்ட்லேயே இருக்குது பாருங்க. 42 9. ஓகே. அப்படியே இந்த அளவை அந்த முள்ளில் கொடுத்துருங்க. சொல்லுங்கள். 18 9. இப்படி எப்படிங்க குழிக்கு நேரம் எப்படிங்க? அப்படியே எப்படிங்க? கொடுத்துங்க. ஒரு எம்எம். ஒரு எம்எம். இன்னும் கொஞ்சம் வரணும். இன்னொரு பாயிண்ட் கூட சரியா பாருங்க சார். சரிதான். கரெக்டாக சார். அடுத்ததுப்பா 35 30 ஒரு அடி சேர்த்து. ஆமாம் சார். 34 9. 9 இங்கே வரணும் லேசா. ஓகே சார். இது சரியா பாருங்க. சரி மேடம். அடுத்தது 42 9. 41 9 இருக்கு. 40. ஓகே சார். ஓகே. இந்த அளவு மாறல, கரெக்டாக அப்படியே இருக்குது. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த ட்ராயிங் கேட்டுங்க. எங்கே இருந்த அளவு இருக்குது நம்மள்ட்ட? செக் பண்ணலாம் சார். தெற்கிருந்து வடக்கு இருக்குது. இங்கே வாங்க. அந்த இருந்து இந்த வாரத்தை கொடுங்க ஃபஸ்ட்டு. ஆமாம் சார், இது செக் பண்ணிடலாம். அப்புறம் இங்கேருந்து போயிடலாம். 65. ஓகே 65. ஓகே, இங்கே வந்துடுங்க. 2.5 சார். 2 வரணும். 2 வருங்களா? அரை இன்ச்சு மட்டும் அங்கே தரலாம். இது எப்படிங்க? ஓகேங்க சார். ஒரு எம்எம் உண்டு. பிடிச்சிங்களோ? ஓகேங்க சார். ஒரு நூல் மாறுது. ஓகே. அப்படி இந்த சின்னது 16 2லேருந்து 9 இன்ச்சு இது. ஒரு எம்எம் வர 11 தானே வரணும். ஆமாம் சார். சரி, 11 இன்ச்சுங்களா? காட்டுங்க. இல்லை அது மாற்றிட்டோம். 15 2. அடுத்தது வந்து அது பாருங்க 16 11. சரிங்க சார். இல்லையே 16 அடி போட்டிருக்கு. பதினஞ்சு 2 10 16 அடி மிஸ்ரே. 17 அடி கரெக்டாக வைங்க. 17 அடி. ஓகே சார். ஓகே 17 அடி. ஓகே, அப்படியே எப்படிங்க? நீ அங்கேயே இருக்கணும். அடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கும். 24 11. 24 அடி 11 இன்ச்சுங்களா? பிடிச்சிக்கணும். அது என்ன கம்பி? அதை அழைச்சி விட்ருங்க, அப்புறம் இது பண்ணிக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. ஓகே சரி சார். அடுத்தது 33 8. புடி. நீ எதுக்கு எடுத்துட்டு இருக்கிற? 33 8 சார். 8. ஓகே ஓகே 33 8. ஓகே, அடுத்தது 40 சார். 45. ஓகே ஓகே கரெக்டாக இருக்குது. அடுத்தது சார் 48 5. 48 அஞ்சுங்களா? ஆமாம். ஓகேங்க. நேராக தான் இருக்குது. ஓகே 48 5. ஓகே. அடுத்த அளவு 57 2 சார். பார்த்து பார்த்து பார்த்து. கொஞ்சம் உங்கள் கை இங்கே வரணும். என் பக்கமாக
ரெண்டுங்க. ஆமாம் 57 2. ம் ஓகே சார். 57 2 ஓகே. கடைசி 65 பாயிண்ட். டேப் நேரம் அப்படிங்க. டேப் நேரம் இல்லை. கரெக்டாக இருக்குது சார். 65 ஓகே. அடுத்து அதை அப்படியே செக் பண்ணி அப்படியே இங்கேருந்து அந்த அளவு வாங்கிக்கிட்டு அங்கேருந்து திருப்பி வாங்கணும் இதே மாதிரி. சரி நீங்கள் வாங்க, இந்த அளவை பார்த்துருவோம், இங்கே செக் பண்ணிப்போம். அப்படியே போங்க, நீங்கள் அப்படியே அந்த ஓரம் போங்க. அந்த 65 இல்லைன்னா அங்கே போய் சரி பண்ணிப்போம். சரி. ஓகே 65 கரெக்டாக இருக்குது. ம் அப்படியே அடுத்த அளவு அப்படியே சொல்லிட்டே வாங்க. இங்கேருந்து அப்படியே போயிடுவோம். இதை பாருங்கள், அடுத்தது பாருங்கள். டேப்பை சுற்றிங்களா சரிங்களே? ஏன் வரீங்க? அங்கே நில்லுங்க. ஐயோ டேப்பை விட்டு அடிச்சிட்டேண்ணா. அங்கேருந்தே கொடுங்க. 2 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் 48 5. ஆமாம் சார். மெஸ்ட் கரெக்டாக இருக்கா? டேப்பை கரெக்டாக பிடிச்சிங்களா? ஆட்டாதீங்க மேஸ்திரி. அப்படியே வந்துட்டுமா? வாங்க. நம்ம அப்படியே குறைச்சிட்டே போகிறது தானே. ம் அடுத்து சொல்லுங்கள். 45 45 பாயிண்ட். ம் அடுத்துங்க சார். 33 அப்படிண்ணா. ஓகே சார். ஓகே. அடுத்ததுங்க 24 11 24 11. ஓகே. ஓகே. 10 10 10 16 சார். இது எவ்வளோ பேருக்கு? 16 அடி 17 அடி 17 அடி பாருங்க ஒன்று. ஓகே 17. ஓகே 17 அடி ஓகே. அடுத்தது அடுத்து 16 11 சார். 16 11. இல்லை இல்லை அது இல்லை. 16 2 சார். அதான் இது 3 இருக்குது. அதை மட்டும் அப்போ அதை மட்டும் 3 ஆக்கிவோம் மிஸ்ரே. ஆமாங்க. 3 9 இன்ச்சாக மாற்றிட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறமா 9 அதான் 9 இன்ச்சுன்னு சொன்னல. அப்படிங்க புரியல. அதை மட்டும் 3 இன்ச்சு ஆக்கிக்கலாங்க சார். பாயிண்டில் பாருங்க. இப்போ பாருங்க கரெக்டாக சார். 3. அதை மட்டும் 3 ஆக்குங்க. அவ்வளோதான். அப்படி அங்கே வேணா 2 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சா பண்ணலாம். இது மட்டும் 16 3 வரணும். ம் ஓகே சார். டேப்பை நேரம் அப்படிங்க 2 பேரும். அப்படி பிடிங்க. 16 3 ஓகே. அவ்வளோதான். ஓகே எல்லா மெஷர்மெண்ட்டும் ஓகே. ம் இனிமேல் மார்க்கிங் பண்ண வேண்டியதான். ஆமாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? ம் தெரியுமில்ல எடுக்கிறதுக்கு? தெரியுங்க சார். தண்ணி வச்சுக்கோங்க கீழே தண்ணி. தண்ணி நோக்கி சரி. வேணாம் வேணாம் வேணாம். ஓகேங்க சார். மண்ணு வந்துருக்க மாட்டோம். மழைங்களா? ஜல்லி அந்த காலத்தை தூக்கணும். ஏன் அந்த கால் போங்க 4 பேர் போங்க. போய் போஸ்ட் நகட்டி இந்த ஓரமாக போடுங்க. எங்கிட்ட ஓரமாக போட்டு அந்த சைடெல்லாம் வைங்க. அந்த 1.5 கிடக்கல அது பக்கத்தில் இறக்கணும். இந்த ஏணி கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒட்டி போட்டுக்கிறாங்க. எப்படி தூரம் ஊற்ற முடியும்? குச்சி 2 வச்சு வைங்க வைங்க. 2 குச்சி இருந்தார். 3 குச்சி 2 இருக்குல்ல. அப்போ தண்ணி குடிச்ச இடத்துல வச்சு நம்ம போய் குச்சி டேப்பு யார்கிட்ட கொடுத்தீங்களா? ஸ்டீல் டேப்பு இல்லை இல்லை. இப்போ தண்ணி குடிச்ச இடத்துல வச்சு நடக்குது. ம் அடி மிஸ்ரே. அப்படி இங்கே பாருங்க. அந்த கை வெள்ளத்துலங்க மிஸ்ரே. இன்னும் தள்ளுங்க அந்த கையை.
இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகே. கிழக்கு இருக்கா தெற்கு வடக்கா பாருங்கள். இப்படிங்க தெற்கு வடக்கு 15 இன்ச்சு. டேப்பை கொடுங்க. டேப்பை கொடுத்துட்டோம். டேப்பை வாங்கிக்கோங்க மிஸ்ரே. இப்படி திருப்பி பிடிக்கும் மிஸ்ரியா. 9 அப்படியே அமுத்துங்க. அதை ஊக்க அமுத்துங்க. அவ்வளோதான். இப்படி பிடிச்சி 15 அமுத்துங்க. ஓகே. வெட்டி விடுங்க. அங்கே வைக்கணுங்க. மணல் பக்கத்தில் இருக்குங்க. ஒரு 2 போர்ஷன் ஏற்றி போடுங்கண்ணே. அந்த 2 போர்ஷன் ஏற்றி போடுங்க. ரெண்டா எல்லாமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க. ஏன் போக முடியாது? அங்கெல்லாம் பதியாது சார். கல்லிக்கு சார் ஏணி சார் பதியுமா சார் வண்டி? இருங்க வர மேலே முடிஞ்சா கீழே எடுத்துருவாங்க. அப்புறம் சார் ஓகேவா? எப்படி வண்டி பதியுங்கிற அப்படி ஏணி போடுப்பா. நான் கீழே இறங்குங்க. பிடிச்சிக்க. தண்ணியாக இருக்குது ரொம்ப. நம்ம ஏறுமாப்பா. வந்து நம்ம நூலுக்கு வந்து 2 பாயிண்ட், ஒரு நூலுக்கு எக்ஸுக்கு 2 பாயிண்ட், ஒய்க்கு 2 பாயிண்ட் குத்துறோம்னாக்கா அந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி 2 கூறு பண்ணணும். அது வந்து இப்போ காலமுக்கு 2 பக்கத்தோட அவுட்டர் அமையும். ஏன்னா நம்ம அவுட்டர் லைனுக்காக தான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். போட்டு அது வந்து இந்த ஒரு நூலோடைய 4 பக்கம் இருக்குது. மொத்தம் வந்து ஒரு ப்ளஸுக்கு 4 கூட்டர் இருக்குது. எந்த கூட்டரில் இறங்குது, தெற்கு வடக்கா கிழக்கு மேற்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எந்த கூட்டரில் இறங்குதுன்னு பார்த்துட்டு அதுக்காக நூல் அடிச்சுட்டு ரசத்தை பொறுத்து கலவை போட சொல்லி 1 1/4 3/4 என்னன்னு சொல்லி அதுக்காக நூல் அடிக்க வேண்டியதான். இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த எல் ஷேப்பில் வந்து நூல் அடித்து அதுக்காக நம்ம உருவ போகிறோம். என்ன கொடுப்பா கழிக்கிறேன் கொஞ்சம் பக்கத்தில். வாங்க இங்கே வாங்க. இருக்கட்டும் வாங்க. இது எப்படிங்க? தூக்குண்டுங்கப்பா. சார் அந்த பக்கம் எந்த பக்கமாக இருக்குது? பரவாயில்ல. ஏணி அந்த பக்கம் போயிருக்கோம். பரவாயில்ல. என்ன இந்த பக்கம் போட்டீங்க கலவையை மிஸ்திரி? இங்கே வரும் கலவையும் தானே போட்டீங்க. மொத்தமாகவே மாறணும். அதான் நீங்கள் தள்ளி போடுறீங்கன்னு சொன்னால் சரியாக இருக்குது சார். நீங்கள் இதான் கார்னரு. இதுக்காக தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் மேற்க தள்ளுங்க மிஸ்திரி. தேய்ச்சி விடுங்க. ஓகேவா? இது எந்த அளவுக்கு நம்ம நல்லா தள்ளி போட்டுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லதுங்க. லூயிஸ் இங்கே பாருங்கள். இந்த லென்த் வைஸில் போடுற பாயிண்ட்டை இந்த அளவுக்கு நம்ம தள்ளி போட்டுக்கிட்டோம்னா அவங்களுக்கும் இது லென்த் வைஸில் இருக்கிற காலம் தெரியும், நம்மளுக்கும் கொஞ்சம் அக்யூரேட்டாகவும் கிடைக்கும் லைன் பார்க்குறப்ப. கை உள்ள தள்ளுங்க மிஸ்திரி. இன்னும்
ம் இன்னும் கொஞ்சம் இன்னும் இந்த கையை உள்ள தள்ளுங்க லேசா வெளில தள்ளுங்க வெளில அப்படி இருங்க இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க அந்த கையை பாருங்க அது தள்ளுங்க நூல் ஆட்டாதீங்கப்பா ஓகே மிஸ்திரி அடிங்க ம் போடுங்க அடிங்க மிஸ்திரி நீ அவங்க பிடிக்கிட்டு வரணும் சரி பிடிங்க என்ன வரேன் பார்த்து அப்படியே முடிஞ்சதா ஓகே அப்படியே இங்கே பக்கத்தில் வந்துருங்க சரி அந்த பக்கம் போய் வந்துடுங்க அது பக்கமாக இருக்குது இல்லை பரவாயில்ல அது நூல்லாம் விட்டு இழுக்கணும் அப்படிங்க கொடுத்துருங்க அதே மாதிரி தானே ஃபஸ்ட்டு கோட்ரு தெற்குடக்கு சட்டி பண்ணோம் வரேன் தூக்கு விட்டு உடனே வந்துடுறேன் இருங்க ஒரே நிமிஷம் இது கொஞ்சம் இங்கே ஓகே இருக்கட்டும் சரி சரிதான் மிஸ்திரி விடுங்க ம் ஹலோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ்திரி அந்த கை வெளில தள்ளுங்க வெளியில் இந்த கை லேசாக உள்ள தள்ளுங்க அப்படி இருங்க தலையை கொஞ்சம் நூற்றுங்க ஓகே அடிங்க ஏணியை போடுங்க அவருக்கு மேலே வரட்டும் ஏணியா இருக்குங்க நான் தான் வந்துட்டேன்ல சொல்லி நான் வந்துடுவேன் சார் பாருங்க எந்த பக்கம் அந்த கை மட்டும் ஒரு நூல் உள்ள லேசாக ஒரு நூல் உள்ள ம் அவ்வளோதான் அடிங்க நேகளுக்கு முக்கால் தெற்கு வடக்கு மேலே வந்துட்டீங்க அந்த குழியில் இறங்குங்க இறங்கண்ணா டக்கு டக்குண்ணே சாப்பிட போயிட்டு வந்தோம்னா அளவு மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நூறுலாம் திருப்பி செக் பண்ணணும் எல்லாத்தையும் அப்புறம் 2 மணி நேரம் ஆகிடும் ஒரு வேலையை முடிச்சதில்லை ம் ஓகே மேலே வாங்க மேஸ்திரி ஹெல்ப் பண்ணுப்பா 2 குழி அடிச்சாச்சு இது இந்த சொல்லுங்கள் இது சொல்லுங்கள் லூயிஸ் இது எனக்கு சொல்லுங்கள் இந்த காலம் எந்த நம்பரு செகண்ட் குட்டரில் தெற்கு வடக்கு இது ரெண்டுமே செகண்ட் குட்டரில் தெற்கு வடக்கு ஓகே ம் மேஸ்திரி இது பாருங்க இந்த நூலுக்கு மேற்க இந்த நூலுக்கு வடக்க இப்படி வடக்க ம் கூட்டி விடுங்க பிரகாஷ் மேட்டை இறக்கும்போது சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு மேட்டை இருக்கணும் ஆமாங்க கல் கட்டி இல்லாமல்
இந்த சென்டர் ஒதுங்கல அதில் கூட ஒதுக்கி வச்சிங்க வேணா. சென்டர் ஒதுக்கி வச்சுக்கலாம் சார். அது பலகை இருக்குல்ல, எங்க இதுக்கும் ஊற்றுங்க. அந்த சென்டர் கோட்டை இருக்கு. அதுதான் ஓட்டுருங்க. ம் இப்போ ரெடியில் வச்சுருக்கோம் பாருங்க. கலவை கொடுக்க சொல்லலாம். சரிங்க, நீ தள்ளிங்க. பாப்பா கலவை கொடுக்கணே. 2 பாயிண்ட் போட்டாச்சியா கீழே. சரிங்க. அடிக்கலாம் மிஸ்திரி, கரெக்டாக இருக்கு. இந்த கை மட்டும் உள்ள தள்ளுங்க. ஆ அந்த கீழே லேசாக வெளில தள்ளுங்க. ஓகே, அடிங்க. தெற்கு வடக்கு 1.25. ஆமாம். ம் வந்துடுவா. ஏதோ அந்த குமாரனு கிளம்பிட்டு சத்தம் போனே கம்முட்டு போனேன். சின்ன குழியில் அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிங்க நாளைக்கு. சுத்தமான பாப்பா தலைவராப்பா, நீ அதுக்கு மேலே இருக்கிறியா வாக்காளர் நீ? என்னண்ணா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கா என்ன அவனாட்டே வாக்க இருக்கிறியா? சொல்லு, நான் 2 வேலை செஞ்சிடுறேன். சொல்லு. குழி சுத்தம் பண்ணு. குழி சுற்றி ஏணி கொடுத்தாதான் பண்ண முடியும். இருக்கு ஒரு ஏணி வச்சுக்கிட்டு சார் போடலாம் சார். போடலாமா? பிரகாச நாள் வச்சுன்னா சரியா போகுது. மட்டும் தெரியுது சார். டேய் கரெக்டாக எடுக்கிறியா? டேய் அடுத்து அங்கே போயிட்டு நீங்கள் வீடியோ ஆகிட்டு சரி சொன்னா சரிப்பா. வைங்க வைங்க வைங்க. ஏணி எடுத்துங்க நீங்கள். ஏணி எடுத்துக்கப்பா. இறந்தானே பழியெல்லாம் பண்ணிட்டுக்கலாண்ணா. பிரகாஷ் மிஸ்திரி, இந்த கை கொஞ்சம் இல்லை. அப்படியே இருங்க. அந்த கை உள்ள தள்ளுங்க. அடிங்க மிஸ்திரி. சேம் தான் மிஸ்திரி. அந்த பக்கம் ஆமாம், இதுவுமே இந்த பக்கம் இது 2 மேலே முடிங்க. நான் பார்க்குறேன். இது 1ஆம் நம்பரா? 2ஆம் நம்பரு. அதுவும் 2ஆம் நம்பரு. அங்கே உள்ளதா சார் ஃபஸ்ட்டு பாட்டு? ஆ ஓகே, அது ஃபஸ்ட்டு. கைத்தை பாருங்க. கையில் உங்கள்கிட்ட கைத்தப்பா காணுமா? உள்ள வேலை போட்டிங்களா குளிக்கல? குளிக்கல பாருங்க, குளிக்கல நடக்கல. முடிஞ்சா? மேஸ்திரி மேலே ஏற்றுப்பா. கோவத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? 1000 ரூபா கிடைக்குமா சாயந்தரம்? ஏன் பிரகாஷ், கோவப்பட்ட 1000 ரூபா சாயந்தரம் கிடைக்குமா? எனக்கு கோபம் வராதுங்க சார். பிரகாஷ் பத்திரம் கோவம் வராது சார். மேஸ்திரி இங்கே வரணும். பாத்தியா ராமரே? ராமரே இந்த ராமரே. இவர் பேர் என்ன ராமரா? அவர் பேர் எந்த ராமருங்க? நான் கலை வேணுமாண்ணா? பிரகாஷ் கலை வேணுமா? கலர் வேணுமா உங்களுக்கு? ஓ இங்கே பாரு, இங்கே ரஜி வேற நீ எங்கே கழிச்சிக்கிற? வாங்க, நிற்கிறேன், வாங்கி கொண்டு இருக்கிறேன். அடி 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 கலவன் கொடு. அண்ணா கலவன் கொடு. மேலே லைனை 10 கீழே கலவையை கொடுங்க.
கட்டி கொடுத்துடலாம். சரி சார். ஓகே சார். தண்ணி கொஞ்சம் ஓவரு, தண்ணி ஓவரு கம்மி. பிரகாஷ் அப்படியே கொஞ்சம் தலையை இது பண்ணுங்க மிஸ்டர். அந்த மேற்கு கையை தெக்க, இது கொஞ்சம் தெக்க, இது தெக்க தள்ளுங்க. அப்படி தள்ளுங்க, அப்படியே இருங்க, அடிச்சுக்கங்க. கொஞ்சம் கை எடுங்க, அடிச்சுக்கலாம் மிஸ்திரி. எப்பா இது தெற்கு வடக்கு ஃபஸ்ட்டுப்பா, சவுத்து நார்த்து. ஓகே. பிரகாஷ் ஏனி அந்த கார்னரில் வச்சு இப்படி எல்லாம் இப்படி போட்டுருமா? அவர் நிற்கிறாருல, இந்த கார்னரில் போடுங்க பார்ப்போம். வரக்கலையா இருந்தா வச்சா அடிங்க அடிங்க அடிங்க. அந்த கை மட்டும் ஒரு நூல் வெளில தட்டிட்டு அடிங்க. அவ்வளோதான். ப்ரெஸ் மிச்சிங்க. அப்படியே ஏனியா அங்கே மாற்றுங்க. அது ரெண்டாவதா ஒன்றாவதா? ஒன்றா ரெண்டாவது? அப்போனா கம்பி வடக்கால பக்கமாக போடுங்க. இருங்கப்பா. ஆசை தான். ஓகே. சாப்பிட்டு கொட்டை 2 இந்த கொட்டை ஜல்லி போட்டு அடிச்சிடுறீங்க. கறிக்கு கட்டி விட்டு கொட்டை ஜல்லி போட்டு அடிக்கணும். ஜல்லி போட்டு நீட்டாக பென்சில் சுட்டு நீட்டாக அடிக்கிறீங்க. அதான் இப்போ புரியாது, சாப்பிட்டு வந்தால் தான் புரியும். ஆமாம் சார், அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படியே எதையாவது சொல்லிகிட்டு இருங்க எங்களுக்குண்ணா. என்னடா நீ இதெல்லாம் போய் பசிங்கிறேண்ணா நாங்கள். சார் ஆற்றுல இறங்கினாரு மணி 4 மணி அடிச்சுட்டு தான் சாப்பாடு போனேன்னு ஒன்றும் என்னென்ன ஒன்றும். ஏன் பாப்பா உங்களை ஆட்டாத. இன்னைக்கு பொழுதுக்கு நான் மார்க் அடிக்கிட்டேனா? சங்கால் அடிப்பேன் சார். ஓகேன்ட்டாரும் சங்கால் அடிச்சிடும் தெரியுமா சார்? பாருங்க அடிங்க. ஊற்றம் போது இருக்காதுண்ணா. அடிச்சுங்க. ஏறினா மேலே ஏனி 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 போடு சார். அங்கே நிற்கிற அடியில் பூண்டு சார் சொல்கிறேன். எப்படி போய் ஏறுவேன்? மிஸ்திரி இதில் மட்டும் அதுலேருந்து ஒரு அடி வச்சு ஒரு கோடு நீட்டு கோடு போட்டு கொடுங்க மிஸ்திரி. இல்லை ஒரு அடி வச்சு கலவை வாங்கி போட்டு கலவை போட்டு ஒரு அடி வச்சு கொடுத்து இப்போயே போட்டுவிட்டு வந்துடுங்க. அதில் தான் கொடுப்பா, தூக்குண்டு கொடுப்பா. பின்னாடி எடுங்க மிஸ்திரி. ஏ எப்படி டக்குன்னு பண்ணி ஊற்றி விட்டு வந்துடுறேன். பாப்பா அந்த கரையை இந்த ஒரு நிமிஷம் குத்தி விட்டுறேன் இருங்க. இன்னும் கொஞ்சம் கலவு. லைட்டாக தண்ணி ஓட்டிக்க பழப்பழம் வருது. முடிஞ்சு மிஸ்டர். அவர் ஏணி கொடுத்துருங்கப்பா. ஏணி எடுத்து போட்டுங்க. பிரேசு கொஞ்சம் வழி தண்ணி ஊற்றிக்கிட்டியா? இறங்கி ஒரே குடிச்சா இறங்கினா பட்டுனே.
அடிங்க மிஸ்திரி. பாப்பா ஃபஸ்ட்டு சார். சொல்லுங்க இருக்கு மிஸ்திரி மேக்கையே உள்ள அப்படியே இருங்க. கொஞ்சம் கையை நோத்துங்க. ஆமாம். இன்னும் கொஞ்சம் உள்ள. இன்னும் ஒரு நூல். அந்த மண்ணை தெளிக்கிறீங்க அக்கா. அதான் முதல்ல கேட்டாங்கல்ல. ஓகே அடிங்க. தெற்கு வடக்கு ப்ளீஸ் பார்த்துங்க. தெற்கு வடக்கு ஆமாம் சார். குச்சி. ம் மோட்ரு போட்டிருக்காங்க போல. இதே கரண்டில் தான் அடிக்குதுன்னு நினச்சிட்டேன் மாட்டிட்டு. கிழக்கு இருக்குது. ஏய் மிஸ்திரி கிழக்கு இருக்குது. இன்னும் எத்தனை 5 குழி இருக்கா? 6 சார். 6 இருக்கா இன்னும்? கீழே இருக்கிற செத்துரு வேற. மேஸ்திரி வேகம் வந்துருச்சு அவருக்கு. அது ஓகேட்டா இருக்கலாம். அதுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் ஒரு குழி தான் போய் சொல்கிறாங்கன்னு. நீங்கள் என்ன சாப்பிடாமுங்க, நாங்கள் 2 நாள் சாப்பிடாம வேலை செய்கிறோம். அப்புறம் எதுக்கு சோறு சோறுண்ணே? சரி போட்டி வச்சுக்குவோமா? சரி இப்போ இருந்தே கண்டிப்பாக பண்ணிக்குமா? சரி சாப்பிட வேணாம் மிஸ்திரி. இல்லைங்க சார், இன்றைக்கி வேண்டாம். எல்லா போஸ்ட்டையும் இறக்குங்க. நைட்டாக கைண்ட்டு போடுப்பா. தம்பி உனக்கும் சாப்பாடு இல்லைப்பா. சாப்பாடு சரி விடுங்க, இறக்கி விடுங்க. வானலாம் ரெடி பண்ணி பட்டக்குண்ணே. எல்லாம் இருக்குது சார். மண் இருக்குது. அதான் ஜல்லி வந்துருச்சு, மிக்சர் மிஷினும் வந்துருச்சு. காயின்ட் அளவில் மட்டும் நைட்டு வர சொல்லுங்க மிஸ்திரி. ஓகேண்ணா, ஓகே போட்டுக்கலாம் சார். சார் வேணும் போடணுங்களா சார்? ஆமாங்க போடுங்க. எதுலங்க? 1ஆம் நம்பரா? 1ல் தானே வருது காலம். இங்கே பாருங்க, அதில் போடுங்க. 2ல் போடுங்க. போடணும் தள்ளு. தெளிக்கிறேன் கும்பிங்க. அப்படி போடுங்க. மட்டமாக வேணும். ஓகே விடுங்க. சரி நம்மளை பிடிக்காம நிற்கணும் போக சார். பிடிக்காம போவாங்க. நான் சீமர் பிரேசனி அப்படி போகணும். பிரேசம் அப்படியே இந்தாண்ணே வந்து எடுக்க அப்படி வந்துரு. பாப்பா ஒரு அப்படி வந்து ஒரு நூல் கவர் எடுத்து வா. என்ன அது வரேன் கவர் கட்டவனே. இது ஒன்று தான் இருக்குது. இப்படி நூல் கட்டணும். ஒரு சுற்றி நூல் கயிறு மேஸ்திரி கரெக்டாக இப்போ அங்கில் வருது. அந்த கலை என்ன வாண்ணா கலை அடிச்சிட முடியுமா? இருக்குது சார். தேய்ச்சிங்க. அப்படியே போதும் போதும் கலை போதும். குத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை விடுங்க. போடுங்க சார். சார் அது இருக்குங்க. இருக்கா? இருக்குது சார். கரெக்டாக இருக்குது. அப்படியே அடிங்க. பார்த்து தலை இடிக்குதுங்க. சரி இந்த கை வெளில தள்ளுங்க. உள்ள தள்ளிட்டுங்களா? வெளியில் அதை கொஞ்சம் உள்ளே தள்ளுங்க. தலையை கொஞ்சம் நவுத்துங்க. கரெக்டாக இருக்கு. அடிங்க. இது வந்து தெற்கு வடக்கா கிழக்கு இருக்கா? கிழக்கு இருக்கு மிஸ்ரே.
12 மணிக்கு ஆரம்பித்தேன் மார்க் அடிக்க. 2 மணி ஆகல இன்னும். ஒரு குழிக்கு 5 நிமிஷம் தான். 224 குழி 120 நிமிஷத்தில் அடிச்சிருக்கோம். மூலமட்டம் பார்த்தது 1 மணி நேரம். வந்து செக் பண்ணிட்டு மேஸ்திரி அங்கே போயிட்டு வர்றது வைக்கிறது எல்லாத்துக்கும். ஏணி எடுத்துக்கலாம். மேஸ்திரி மேலே வந்து பாரு. ஏணி எடுத்துக்கலாம். இது அவ்வளோ தூரம் இல்லை, இங்கேயே மடக்கி கட்டிக்கிறது தான். அவ்வளோ தூரம் வேணாம். ஏணி இருக்கு மேஸ்திரி என் கடைசி குழியில். ஆஃப் பண்ணிட்டு வாங்க பிரகாஷ். மார்க்கிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. 24 குழியுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணி சொல்லுங்கள். நூல் இன்னும் அவுக்கலை. லூயிஸ் இருக்கார். எல்லாத்தையும் ட்ராயிங் வச்சுக்கிட்டு நூலெல்லாம் அவுக்காமல் இருக்குது. இந்த அளவில் நாளில் எந்த பக்கத்தில் வருது, வசம் எந்த பக்கம், தெற்கு வடக்கா கிழக்கு மேற்கா அப்படிங்கிறத பார்த்து வெரிஃபை பண்ணி டிக் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு தடவை பண்ணிட்டோம், திருப்பி பார்க்காம விட்டோம் அப்படின்னா தப்பாயிடும். அதனால் வந்து ஒரு தடவை செக் பண்ணணும், கிராஸ் செக் பண்ணணும். எல்லாமே பார்த்து பண்ணாலும் கிராஸ் செக்கிங் வந்து என்றைக்குமே மஸ்ட்டு, ரொம்ப முக்கியம். இல்லைனா காலம் வந்து மாறி இறங்கிடும். செக் பண்ணி அதை வெரிஃபிகேஷன் பண்ணி ஓகே பண்ணணும். செக்லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கான செக்லிஸ்ட் என்னென்னாக்கா, ட்ராயிங் ப்ராப்பராக கையில் இருக்கா, மூலமண்டம் திருப்பத்துக்கான டூல்ஸ் கரெக்டாக இருக்கா, ஆளுங்க சரியாக இருக்காங்களா, அடுத்தபடியாக வந்து சைட்டு வந்து க்ளீனாக இருக்கா, குழிக்குள்ளே பிசிசிலாம் போட்டு க்யூரிங் பண்ணியாச்சா, அதுக்கு மேலே நம்ம வந்து பிசிக்கு மேலே சுத்தம் பண்ணி வச்சுருக்கோமா, கலவை வந்து ரெடி பண்ணியாச்சா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செக்லிஸ்ட்டாக இருக்குது. இதை பார்த்துட்டு மூலமண்டம் பார்க்குறோம், ப்ராப்பராக வந்து செட்பேக் செக் பண்ணுறோம், மூலமண்டம் செக் பண்ணுறோம், கிரிட் அளவு செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு ட்ராயிங் ப்ராப்பராக சவுத்து நேரத்தில் வச்சுக்கிட்டு எந்தெந்த குழியில் எந்த கோட்டரில் நாளில் எந்த இடத்துல வருது, வசம் என்ன, கிழக்கு மேற்கா தெற்கு வடக்கா பார்த்துட்டு அதுக்காக மார்க்கிங் பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி ஒரு தடவை செக் பண்ணியாச்சா, செக் பண்ணி வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணியாச்சா அப்படிங்கிறது தான் செக்லிஸ்ட் இன்றைக்கி. இதெல்லாம் அவர் முடிச்சுட்டு ஓகே சொன்னார்னா நம்ம வேலை இன்றைக்கி முடிஞ்சுது. இன்னும் ஒரு காலம் வந்து இறக்க போகிறோம். இன்னொரு வீடியோ வந்து அதில் பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு காலம் இறக்கிறது எப்படி, செக்கிங் பண்ணுறது எப்படி, கவர் பிளாக் எப்படி வைக்க போகிறோம், சைடு எப்படி வைக்கணுங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.